வணக்கம். வல்லக்கோட்டை முருகன் கோவில் பசுமைக்காடு நந்தவனத்தில் 300 மரக்கன்றுகள் நடப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் 1000 ஆண்டுகள் பழமையான அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்று பிரசித்தி பெற்ற விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இது கல்யாண பிரார்த்தனை தலமாகவும் சத்ரு சம்ஹார பரிகார தலமாகவும் உள்ளது. அதனால் இங்கு வாரந்தோறும் பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் பெருமளவில் பக்தர்கள் கலந்து கொண்டு பலன் பெறுகின்றனர். இந்த திருக்கோவிலுக்கு சொந்தமான 6.50 ஏக்கர் நிலம் திருக்கோவிலுக்கு பின்புறம் பயன்பாடின்றி இருந்தது. இந்த இடத்தினை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து பலன் தரும் மரக்கன்றுகளை நட்டு பசுமைக்காடு நந்தவனமாக உருவாக்க நிர்வாக அதிகாரியால் திட்டமிடப்பட்டு திருக்கோவில் இடத்தில் சுற்றிலும் பாதுகாப்பு முள்வேலி அமைக்கப்பட்டது. நீர் தேவைக்காக 2 இடங்களில் போர்வெல் அமைக்கப்பட்டது. பிறகு விதைகள் தன்னார்வ அமைப்பு மற்றும் பல்வேறு கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து வேங்கை, தேக்கு, மகோகனி, நாவல், மகிழம், வேம்பு மரக்கன்றுகள் திருக்கோவில் நிர்வாகத்தால் நடப்பட்டன. கடந்த மாதம் மாண்புமிகு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SP.K. தென்னரசு அவர்கள் வல்லக்கோட்டைக்கு வந்து வேங்கை, மகோகனி, மா, தென்னை முதலிய மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதுவரை 1300 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமையன்று காலையில் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் தலைமையில் விதைகள் தன்னார்வ அமைப்பு நிறுவனர் சரண் மற்றும் வாலாஜாபாத் ஆதி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 100 நபர்களுடன் இணைந்து வேங்கை, தேக்கு, கடம்பு, மகோகனி 300 மரக்கன்றுகள் நடும் பணியினை மேற்கொண்டனர். மாணவர்கள் அவர்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். சிறுவயது முதற்கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பும் விழிப்புணர்வினை மாணவர்கள் மனதில் ஆழமாய் பதிய வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த நட்சத்திர மரக்கன்றுகள் 1 வார காலத்திற்குள் நடுவதாக திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நிர்வாக அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கனவு தமிழகம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் K. நிதேஷ்குமார். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.